அல்லேலூயா. வந்து இந்த பாட்டில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அவ்வளோ எங்கள் வாழ்க்கையில் நடத்தியிருக்காரு. அவருடைய கிருபையினால என்ன செய்வோம், அதான் அந்த கிருபை பாட்டில் படித்தது அதனால எனக்கு மாறிடுச்சு. தனியாக படிக்கும் நல்லா படித்தேன், கொஞ்சம் லாபம். கிருபையினால தான் வாழ்ந்துக்கிட்டோம். நாம் எப்போதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. எல்லாரும் அதான் சொல்லுவீங்க, இருப்பாங்க எல்லாத்தையும் கேட்டாலும் அதான் இது செய்ய போகிறீங்க சொல்ல போகிறீங்க. இப்போ சாட்சி சொல்லுதுன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும், நாளே காணாது. ஆண்டவருக்கு நன்றி. இன்னைக்கு மகிமையாக இந்த ஆராதனையை அபிஷேக ஆராதனையாக ஆண்டவர் இதை தான் நான் ஒரு மாதமாக இதுக்கு தான் நாங்கள் ஜெபித்தோம். அபிஷேக ஆராதனை எங்களுக்கு நடத்தித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாதிரி இனிமேல் மாதம் ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் அபிஷேகத்தினால நிரப்பி வராங்க. எல்லாரும் வாங்க, வந்து அந்த அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவலோடு வாங்க. ஏன்னா பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறார். அவருடைய தரிசனம், அவருடைய திட்டம். இனி துதிப்பேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ടു ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ടു ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ ബഥനിയ നാട്ടിലെ യേശുവിന്റെ കൂട്ടുകാരൻ ദൈവശക്തി തൊട്ടറിഞ്ഞ യേശുവിന്റെ നാട്ടുകാരൻ ബഥനിയ നാട്ടിലെ യേശുവിന്റെ കൂട്ടുകാരൻ ദൈവശക്തി തൊട്ടറിഞ്ഞ യേശുവിന്റെ നാട്ടുകാരൻ ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ടു ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ടു ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശുവിന്റെ കൂടെയേറെയുണ്ടവനാ ഞാൻ യേശുവിന്റെ തോളു ചേർന്ന് നിന്നവനാ ഞാൻ യേശുവിന്റെ കൂടെയേറെയുണ്ടവനാ ഞാൻ യേശുവിന്റെ തോളു ചേർന്ന് നിന്നവനാ ഞാൻ മാർത്തമറിയും സോദരിമാർക്കേക സോദരൻ യേശുവേറെ സ്നേഹിച്ചൊരു ചങ്ക് സ്നേഹിതൻ മാർത്തമറിയും സോദരിമാർക്കേക സോദരൻ യേശുവേറെ സ്നേഹിച്ചൊരു ചങ്ക് സ്നേഹിതൻ ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ട് ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ട് ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശുവെ പോൽ മരണനിദ്ര പുൽകിയവൻ ഞാൻ 4 നാളിൽ കല്ലറയിൽ അഴുകിയവൻ ഞാൻ യേശുവെ പോൽ മരണനിദ്ര പുൽകിയവൻ ഞാൻ 4 നാളിൽ കല്ലറയിൽ അഴുകിയവൻ ഞാൻ എന്നെ ഓർത്ത് നാഥനെന്ന് കണ്ണിറച്ചപ്പോൾ കല്ലറയിൽ നിന്ന് ഉയർക്കൊണ്ടവൻ എന്നെ ഓർത്ത് നാഥനെന്ന് കണ്ണിറച്ചപ്പോൾ കല്ലറയിൽ നിന്ന് ഉയർക്കൊണ്ടവന ഞാൻ ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ട് ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ യേശു തൊട്ട് ജീവൻ തന്ന ലാസറാണു ഞാൻ Yes,
உலகமாட்ட எதிர்பார்க்கும் துண்டுதான் ஸ்வீட்டுலயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா அட உலகமாட்ட எதிர்பார்க்கும் துண்டு நண்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ தந்தால் மட்டும்தான் இஷ்டப்பட்டுதான் என் கொள்ள தெய்வம் அவரு என் கொள்ள தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொள்ள தெய்வம் அவரு என் கொள்ள தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் கூட்டம் கால மாறிச்சு போராமையால் முதுகலையே கூட்டுச்சு கூட்டம் கால வாழிச்சு அட பொறாமையால் முதுகலையே கூட்டுச்சு கிருபை என்ன தூக்க வந்து நின்றுச்சு அவன் கிருபை என்ன தூக்க வந்து நின்றுச்சு என் காரியமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆரம்பிச்சு என் கொல தெய்வம் அவரு என் கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல தெய்வம் அவரு என் கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார்
சொல்ல யார் வரீங்க? அச்சால் வா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துதேன். எனக்கும் திருமணமாகி 2 வருஷம் போனதில்லை. ஆனால் போன வாட்டி நான் அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரும்போது ஐயா கிட்ட லாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அப்போ ஐயா சொன்னாங்க, அடுத்த வாட்டி நீ வரும்போது கற்பத்தின் கனியோடு தான் வந்து நிற்பேன், எனக்கு கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பா இந்த இடத்துல எனக்கு கற்பத்தின் கனியோடு வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல உதவி செஞ்சுருக்காங்க. ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செஞ்சுருக்காங்க. தேவாதி தேவனுக்கு கோடான கோடி கோடி நன்றி. விழுப்புரத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே உள்ள பாஸ்டர் இவங்க விழுப்புரம் கண்டாச்சிபுரத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் இன்னொரு மோதியத்தூர் அப்படின்னு ஒரு ஊர், அதில் வந்து இவங்க பாஸ்டராக இருக்காங்க. அவங்களும் அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க. இன்னொரு பாஸ்டர்மாவும் வந்திருக்கிறாங்க. கண்டாச்சிபுரத்தில் உள்ள பாஸ்டர்மாவும் சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் சொல்கிறோம். ஊரடி பாடல் பாடி நாம் சாட்சி. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி வழியிலே நடத்த வேண்டுமே, ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே, ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே, பிரியமான கற்றுத்தாரும் தெய்வமே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீ விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே, சிகரமே ஆரோயரே, தெய்வமே ஆரோகரே, சிகரமே ஆரோயரே, தெய்வமே ஆரோகரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, வறண்ட நிலம் இப்பது என் ஆன்மா உமக்காக ஒரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே,
கஷ்டமே எனது ஆசையே சிகரமே ஆரோயரே தெய்வமே ஆரோயரே புண்ணியமானது செய்ய கற்றுத்தாரு தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த இடத்துல 37வது முடிஞ்சு 38வது ஆண்டு அக்கினி மதில் கொண்டாடுறதுக்கு என்ன அடியேனே கலந்து கொள்ள தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு 5 முறை இங்கே வர்றதுக்கு முயற்சி செய்தேன். காரணம் என்னென்னா ரொம்ப தூரமாக இருக்குது எப்படின்னு தயங்கி நின்றுட்டேன். ஆனால் இந்த இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் படித்தவங்க கை வச்சுட்டு பார்க்கணும். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? இப்போ நிறைய பேர் படிச்சிருக்காங்களே, சந்தோஷம். இப்போ எனக்கு எல்லாம் என்ன பண்ணுங்கள், யார் போகிறா? அக்சல் புரியாமா? இல்லைன்னா அந்த அக்கா கூட போங்க, இன்னொருத்தர் வேணாலும் போங்க. கூட ஒருத்தர் வசதி விஷா புரியா, நீ போயிட்டு கேளு. நீ பாதி அவங்க பாதி கேட்பாங்க. கேளு, கரெக்டாக சொல்லணும். எல்லாம் தெரியலன்னா கொஞ்ச நேரம் படிக்க உட்கார வச்சு இன்னும் நல்லா சொல்லணும். இன்னும் அரைக்குறைய சொல்லக்கூடாது. சரி, போறீங்களாம்மா? சின்ன பிள்ளைங்களாம் கேளுப்பாங்க. அமைதியாக போங்க.